அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, ஒரு சில வார்த்தைகள் ஒப்புரவு அருள் அடையாளத்தை நாம் அணுகும் முன், பாவம் செய்யாதவர்கள் யாருமே கிடையாது. நீதிமான் கூட ஒரு நாளைக்கு 7 முறை தவறுகிறான் என்று விவிலியம் சொல்லுகிறது. பல நேரங்களில் நாம் பெரிய பாவிகள் பலர் இருக்கின்றார்கள், என்னுடைய பாவம் ஒன்றும் அவ்வளவு பெரிதில்லை என்று சொல்லி தப்பிக்க நினைக்கலாம். புனித ஜான் ஆஃப் த கிராஸ், சிலுவை அருளப்பர் சொல்லுகின்ற ஒரு கருத்து, பறவையை கட்டியிருக்கிற கயிறு மொத்தமாக இருந்தாலும் சரி, மெல்லியதாக இருந்தாலும் சரி, கயிறு அறுக்கப்படும் வரை பறவை சுதந்திரமாக பறக்க முடியாது. அதே போலத்தான் நம்மை கட்டியிருக்கிற பாவ கயிறு மொத்தமாக இருந்தாலும் சரி, மெல்லியதாக இருந்தாலும் சரி, அது அறுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம், மண்ணுலகில் பாவம் பெருகியதை குறித்து கடவுள் மனிதனை படைத்ததை பற்றி வருந்தினார் என்று எழுதப்பட்டுள்ளது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம், கடவுள் சவுலை அரசனாக தேர்ந்தெடுத்ததற்காக வருந்தினார் என்று எழுதப்பட்டுள்ளது. கீழ்ப்படியாத போது, ஆண்டவரை புறம் தள்ளும் போது ஆண்டவர் வருந்துகிறார். நம்மை உருவாக்கியவர்கள், நம்மை தேர்ந்தெடுத்தவர்கள் வருந்துகிறார்கள். ஏன்தான் இவர் அருள் பணியாளர் ஆனாரோ என்று மற்றவர்கள் வருத்தமடையும் விதத்தில் நாம் வாழ்ந்திருந்திருக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாமுவேல் இரவு முழுவதும் ஜெபித்தார். வேறொரு இடத்துல சாமுவேல் இரவு முழுவதும் அழுதாராம். சவுல் கடவுளால் தள்ளப்பட்டதற்காக. பாருங்கள், ஏன் சவுலை அரசனாக்கினேன் என்று அழுதாராம். பாருங்கள், ஏற்கனவே 2-3 முறை இந்த பணக்கார இளைஞனை பற்றி கேட்டோம். ஆண்டவர், நீ என் நண்பனாக வேண்டும் என்று அவனை உற்று பார்த்தார். அவனோ ஆண்டவருடைய அழைப்புக்கு செவி கொடுக்கவில்லை, வருத்தத்தோடு போய்விட்டான். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து, இன்னும் ஒன்று உனக்கு குறைவாயிருக்கிறது, எல்லாம் ஒழுங்காக தான் செய்கிறீங்க, ஆனால் சில பேருடைய உறவு சரியில்லையே, சண்டையோடு இருக்கிறாயே என்று ஆண்டவர் கேட்கலாம். எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது, இன்னும் இந்த பண விஷயத்தில் நீ நியாயமாக இல்லையே என்று ஆண்டவர் கேட்கலாம். பங்கு பணி எல்லாம் நன்றாகத்தான் செய்கிறாய், உன்னுடைய ஜெப வாழ்வு இப்படி மோசமாக போய்விட்டதே என்று ஆண்டவர் சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நீ அதிகமாக கஷ்டப்பட்டு உழைக்கலாமே, சோம்பேறியாக இருக்கிறாயே, செய்ய வேண்டிய காரியங்களை தள்ளி போடுகிறாயே. இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர், இன்னும் ஒன்று உனக்கு குறைவாய் இருக்கிறது என்று கேட்கலாம். அது எது என்று கண்டுபிடித்து நாம் எல்லாரும், ஆண்டவரே, உம்மை விட எனக்கு மேலானது எதுவும் இல்லை, நான் விட்டு வருகிறேன் ஆண்டவரே, முழுமையாக என் அருள் பணி நிலையை வாழப்போகிறேன் ஆண்டவரே, பணியாற்றப் போகிறேன் ஆண்டவரே என்று நாம் முன்வர வேண்டும். அவனை போல வருத்தத்தோடு சென்று விடக்கூடாது. இதற்கு எதிர்மாறானது சக்கேயுனுடைய நிகழ்வு. லூக்கா 19 உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அவன் வீட்டுக்கு போனார். மற்றவர்கள் எல்லாம் பேசி கொண்டார்கள், பாவியின் வீட்டுக்கு போயிருக்கிறாரே என்று. ஆண்டவர் முன்னிலையிலே அலசி பார்க்கிறான். ஆமாம், மற்றவங்க சொல்கிறது உண்மைதான், அநியாயமாக பணம் சேர்த்துருக்கிறான். இன்றைக்கு உங்களை பற்றி பங்கு மக்கள், சக அருள் பணியாளர்கள் சொல்வது என்னது என்று இந்த நேரத்தில் ஆண்டவர் முன்னிலையில் கேட்டு பாருங்க. இவங்க இப்படி என்னை பற்றி சொல்கிறாங்களே, உண்மைதானே, அதில் உண்மை இருக்குதான் அப்படின்னு உணர்ந்தா, யூ கான்ட் மீட் ஜீசஸ் அண்ட் பி த சேம் அகெயின். யூ கான்ட் செலிப்ரேட் த ஹோலி மாஸ் அண்ட் பி த சேம் அகெயின். யூ கான்ட் ப்ரே யுவர் மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ரேயர் அண்ட் பி த சேம் அகெயின். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்தால் நீ மீண்டும் பழைய மனிதராக இருக்கவே முடியாது, கூடாது. அது ஏமாற்றுவதாகும். அங்கே பாருங்க, சக்கேயு உணர்ந்தார். ஆண்டவர் அன்பு செய்வதை அவர் உணர்ந்தார்.
உடனே பாருங்கள் மாற்றம். மத்தேயுவின் வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆண்டவரே, தாராளமாக என்னுடைய பொருட்களை வைத்து மற்றவர்களை உமக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நான் இதுநாள் வரை சேர்த்த பொருட்கள் தேவையில்லை. ஏழைகள், பாவிகள், மற்றவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லாம் உம்மிடம் வருவதுதான் முக்கியம். அதுவே செயலில் ஒரு மனமாற்றம். இங்கே சக்கைவை பொறுத்தமட்டில் இந்த அவதார கட்டளை கொடுப்பது அவருக்கு அவரே தான். வழக்கமாக குருவானவர் அவதார கட்டளை கொடுக்கிறார், பரிகாரம் செய்ய சொல்லுகிறார். இங்கே பாவியே தனக்கே பரிகாரத்தை முடிவு செய்கிறான். பாருங்கள், யாரையாவது ஏமாற்றி இருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறேன், என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இவ்வளவு நாள் ஜெபிக்கவில்லை, இனிமேல் ஒவ்வொரு நாளும் இவ்வளவு நேரம் ஜெபிக்க போகிறேன் ஆண்டவரே என்று நாமே முன் வர வேண்டும். இவ்வளவு நாள் இனிமையாக கனிவோடு நான் பேசவில்லை ஆண்டவரே, யாரை பற்றியும் புறங்கூற மாட்டேன் ஆண்டவரே, யாரையும் காயப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இவ்வளவு நாள் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன், பற்றெல்லாம் ஒழித்துவிட்டு நேர்மையாக உள்ளதே போதும் என்று இருப்பேன் ஆண்டவரே என்றெல்லாம் யாருக்கு என்ன சொல்ல வேண்டுமோ ஆண்டவர் உணர்த்துவார். முகம் வாடி இந்த தியானத்தினோடே தியானம் முடிந்து வருத்தத்தோடு போகக்கூடாது. இதை விட்டுவிட மாட்டேன் என்று பேதுருவை ஆண்டவர் கேட்டார். எல்லாவற்றை விட, எல்லாரையும் விட என்னை அதிகமாக அன்பு செய்கிறாயா? மீண்டும் மீண்டும் கேட்கிறார். அந்த நபர் உன் வாழ்வில் இருக்க வேண்டாம், அவரை விட அதிகமாக அன்பு செய்ய வேண்டும். மற்றவர்கள் என்னை அன்பு செய்வதை விட, பொதுநிலையினர் என்னை அன்பு செய்வதை விட நீ என்னை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும். நீ மற்ற பொருட்களை, வாகனத்தை, மற்ற நவீன பொருட்களை பயன்படுத்துவதை விட, அவற்றின் மீது இருக்கின்ற அன்பை விட அதிகமாக அன்பு செய்யும். அப்போதுதான் உன்னிடம் உண்மையாகவே என் பணியை ஒப்படைப்பேன். நீ உன் மரணத்தால், உன்னுடைய அன்றாட மரணத்தால், அன்றாட துன்பத்தால் என்னை நீ மகிமைப்படுத்து, என்னை பென்சல். மீண்டுமாக அழைப்பு, இளங்குருமணத்திலே சேரும்போது அழைப்பு, திருத்தொண்டராக அழைக்கப்பட்ட போது அழைப்பு, அருள் பணியாளராக அழைக்கப்பட்ட போது அழைப்பு, இந்த தியான நேரத்திலே மீண்டும் அழைப்பு. அன்பு செய்கிறேன் ஆண்டவரே, நீர்தான் எனக்கு முக்கியம், எல்லாவற்றையும் நான் உம்மை விட முக்கியமாக கருதவே மாட்டேன் ஆண்டவரே, உமக்கு என்னையே அர்ப்பணிப்பேன் ஆண்டவரே என்று மனம் மாறி வாழும்போதுதான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கும் என்பதை நினைவில் கொள்வோம். பாவிகளின் அடைக்கலமான நம் அன்பு தாய் நமக்காக பரிந்து பேசுவாராக.